ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னடா பிக் பாஸ் சீசன் 12 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வெளிய அனுப்பி, பிக் பாஸ் ஷோவ வந்து சீல் வச்சிருக்காங்க. என்ன காரணத்தினால அத வீட்டுக்கு சீல் வச்சாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி. முதல்ல பிக் பாஸ் சீசன் 12 கன்னடால எப்போ தொடங்கிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செப்டம்பர் 29ஆம் தேதி தொடங்கிச்சு சரியா? தொடங்கி மொத்தத்துல எத்தன நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் தான் ஆயிருக்கும். இது எந்த சேனல்ல வந்து ஒளிபரப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கலர்ஸ் கன்னடா சேனல்ல வந்து ஒளிபரப்பாகும் சரியா? அது மட்டும் இல்லாம இந்த ஷோவ யார் தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சா சுதீப் தொகுப்பாளராக இருக்கிறாரு சரியா? இந்த ஷோ வீடு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு அருகில் உள்ள பிடாடி ராமநகர் மாவட்டத்துல உள்ள ஜாலிவுட் ஸ்டுடியோல தான் இந்த வீடு பிக் பாஸ் வீடு வந்து இருக்குது சரியா? இப்போ அடுத்ததாட்டு இந்த பிக் பாஸ் நடத்திட்டு வரும் நிறுவனம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஸ்டுடியோஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிவிடி எல்இடி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு வராங்க சரியா? இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கி மொத்தமே 10 டேஸ் தான் ஆச்சு. ஆனா கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் உத்தரவின்படி இந்த ஸ்டுடியோவை மொத்தமா சீல் வச்சிருக்காங்க. சரி, இவங்க வந்து என்ன காரணத்தினால, என்ன ஒரு ரீசனால இவங்க இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து சீல் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள மக்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிய வந்து மொத்தமா மூடுங்க. இதனால எங்களுக்கு சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையுது. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில உள்ள அவங்க யூஸ் பண்ற பொருட்கள், தண்ணி, வாட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து ஊருக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி. இதனால அங்க உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போராட்டம் பண்றாங்க. செகண்ட் ஒன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறைக்கு வந்து கோரஸ் போடுறாங்க. அதாவது அவங்களுக்காகவும் கேட்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் இப்ப மட்டும் நடக்கல. ஏன்னா 2024 இந்த போராட்டம் தொடங்கிடுச்சு. அப்பவுமே அங்க உள்ள மக்கள் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிய வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போராட்டம் பண்ணாங்க. சரியா? உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை ஆஃபீசர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணும்போது ஒரு சில சம்பவங்கள் அங்க இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மாசுபடும் விதமாக அங்க உள்ள தண்ணி, வாட்டர் சப்ளை வந்து ஒழுங்கா இல்ல. அதாவது அங்க யூஸ் பண்ண தண்ணீஸ் எல்லாமே வந்து ஊருக்குள்ள போகுது. சரியா? அவங்களுக்கு அதனால பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாதிப்படையுது. ஒரு சரியான ஓடைகள் வசதி இல்ல. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. எல்லாமே வந்து ரீசன் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்ஸ் பொருட்கள், அப்புறம் வந்து சாதா கப்பு எல்லாமே மக்கும் பொருள்கள், மக்காத பொருட்கள் எல்லாமே ஒரே இதுலயே போட்டு, இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் பார்த்துருந்து, உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை சார்பா நோட்டீஸ் வந்து குடுக்கப்பட்டிருந்துச்சு. 2024லயே குடுத்துட்டாங்க. சரியா? அப்ப பொதுமக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரி விட்டுட்டாங்க. ஆனா 2025ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி இது எதுவுமே அவங்க சரி பண்ணல. சரியா? மறுபடியும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருக்குது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நமக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் குடுக்க ஆரம்பிச்சுட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மக்கள் போராட்டம் பண்ணது ரொம்ப இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நியூஸ், மீடியா அப்புறம் வந்து எக்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுலயும் வந்து பரவ ஆரம்பிச்சுட்டு சரியா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இவங்ககிட்ட இருந்து ஆஃபீஸர்ட்ட இருந்தானே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நீங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கல? நீங்க எதுக்கு இது பண்ணீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ரெஷர்ல வந்து டைரக்ட்டா வந்து அந்த பிக் பாஸ் சீசன் 12 அங்க போயிட்டாங்க. அங்க போயி அந்த வீட்டுக்குள்ள போய் என்னலாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ண பார்த்தாங்க. எல்லாம் கரெக்ட் பண்ணாங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது, அதுலயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாம இருந்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் வந்து ஊருக்குள்ள போயிருக்குது. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி சீசன்ல அந்த 12 சீசன்ல உள்ள இந்த வாஷ்ரூம் வாட்டர், அப்புறம் வந்து இந்த பாத்திரம் கழுவுறது, வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து ஊருக்குள்ள போயிருக்குது. ஊருக்குள்ள வந்து நீர் வளங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு. சரியா? அது வந்து அவங்க அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் பண்ணலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250
கிலோலிட்டர் டன் கொண்ட கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலை வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் அது வந்து ஒர்க் ஆகல. அவங்க யூஸ் பண்ணல. அது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுத்திகரிக்கப்படாத நீர் எல்லாமே வந்து அவங்க ஊருக்குள்ள போனனால மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரி, 2வது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடக்கழிவுகள் வந்து சரியாக கையாளல. அதாவது ஒரு பொருள் அதாவது பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சாதா பேப்பர்ஸ் கப்பு, சாதா வந்து மக்கும் குப்பைகளும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி மக்கும் குப்பை ஒரு பாக்ஸ்க்குள்ள, மக்காத குப்பை இன்னொரு பாக்ஸ்ல போடணும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே மிங்கிள் பண்ணி போட்டு ஒரு இடத்துல குமிச்சிருக்காங்க. இது சுகாதார துறையிலேருந்து அங்க போய் விசிட் பண்ணும்போது இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்குது. அத அவங்க பார்த்துருக்காங்க. சரி, அதுவுமே நீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டி என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி இல்லாம டீசல் ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் சீசன் 12 நிகழ்ச்சிக்கு வந்து கரண்ட் கட் ஆகாம இருக்கிறதுக்காக, எப்பவுமே கரண்ட் இருக்கிறதுக்காக டீசல் ஜெனரேட்டர் 2 எடுத்து வச்சிருக்காங்க. சரியா? அதுவும் பெருசு. அப்ப இதுவுமே வந்து பார்த்துருக்காங்க. இது நீங்க அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. பட் இவங்கள்ட்ட ப்ரூஃப் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இது நீங்க வந்து அனுமதி கேட்டுருக்கணுமா? இல்லையா? கண்டிப்பா கேட்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இதுவுமே எங்கள மீறி இத வச்சிருக்காங்க. இதனால சுற்றுச்சூழல் மாசு அடையும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஏற்கனவே நாங்க விசிட் பண்ணி பார்த்தோம். இதே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அப்பவுமே நாங்க வந்து 2024 உங்களுக்கு நோட்டீஸ் 2 முறை வந்து அனுப்புனோம். பட் நீங்க அதுக்கு பதில் சொல்லல. பட் இப்ப மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. நாங்க வந்து கேட்குறோம். இப்பவுமே அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் சீசன் 12 நிகழ்ச்சியில உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வெளிய அனுப்புறாங்க. எப்படி அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஷோல உள்ள லைட் எல்லாமே வந்து ஆஃப் ஆகுது. கேமரா ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே ஆஃப் ஆகும்போது, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உள்ள ஷோ நிகழ்ச்சி கூட லேட்டா தான் வந்துச்சு. சரியா? டிவில வந்து லேட்டா தான் வந்துச்சு. பட் இருந்தாலுமே அதுக்கு ஒரு சில சில பல காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஆஃப் ஆன பிறகு அங்க உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தங்களாட்டு வெளிய அனுப்புறாங்க. சரியா? உடனே அவங்களும் வெளிய வந்துட்டாங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது, இந்தந்த சம்பவத்தினால நாங்க வெளிய வந்தோம். இப்படி ஷோ வந்து ஒழுங்கா நடத்தல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் அப்படின்னாலே ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மான ஒரு நிகழ்ச்சி, ஒரு நேரடி ஷோ. அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம வந்து லைவா இருந்து பார்த்துக்கலாம். சரியா? அதான் கன்னடால பிக் பாஸ் சீசன் 12 வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வெளிய அனுப்பி சீலும் வச்சுட்டாங்க. சரியா? என்ன காரணம் சொல்லி சீல் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்க வந்து ஒழுங்கா நீட்னஸ் இல்ல. அங்க உள்ள வாட்டர்ஸ் எல்லாமே ஊருக்குள்ள போகுது. அப்படிங்கிற மாரி சில பல காரணங்கள் சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீல் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் தொகுத்து வழங்குறாங்கல்ல. தொகுத்து வழங்குறதுல அந்த நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷோவ நடத்த போறதாட்டு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல என்னதெல்லாம் பண்ணணுமோ, மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராத அளவுக்கு என்னலாம் பண்ணணுமோ, அதை எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் என்னலாம் அப்ரூவ்ட் வாங்கியிருக்குமோ, அது எல்லாமே செட் பண்ணியிருக்கணும். பட் இதுல ஒரு ரீசன் சொல்றாங்க. ஜெனரேட்டர் வந்து கவர்மெண்ட் டீசல் ஜெனரேட்டர் பெருசா வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்ட் வாங்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வாங்கியிருக்கணும் அதையும். எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணிட்டு அந்த ஷோவ நடத்தியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு ஷோல கலந்த எல்லாத்துக்குமே ஒரு ஹேப்பியாட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அத பாத்துரு அத பாக்குற மக்களுக்கும் வந்து ஒரு என்டர்டைன்மென்ட்டா இருந்திருக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஷோவ ஆனா இந்த நிறுவனம் எதுவுமே கேர் பண்ணாம அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டாங்க. இப்ப மட்டும் தான் அப்படி பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024லயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இத சம்மந்தமா வந்து நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமாவது 2025ல சரி கரெக்ட் பண்ணிடலாமா, கரெக்ட் பண்ணல. மக்கள் பிரச்சனை பண்ணி இப்போ வந்து மொத்தமா அந்த வீட்ட சீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீல் வச்சது நியாயமா? நியாயம் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நியாயம் தான் சொல்லுவேன். ஏன்னா, பிக் பாஸ் நடத்துறாங்க அப்படின்னா, மக்களுக்கு இடையூறு வராத அளவுக்கு தான் நடத்தணும். பட் இந்த அளவுக்கு பண்றாங்க. அவங்களுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கும். அதனால தானே மக்கள் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணாங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பாருங்களா? பட் அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணாம அசால்ட்டா பண்ணாங்க. பட் இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி, இனியாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்த போறதாட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணிட்டு நல்லா நடத்துகங்க. என்னுடைய கருத்தும் அதுதான். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க பிக் பாஸ் எந்த அளவுக்கு நீங்க லைக் பண்ணி பார்ப்பீங்க?
யாருக்கெல்லாம் பிக் பாஸ் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் பிக் பாஸ் பிடிக்காது? இதெல்லாம் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.